பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இன்னும் மந்திரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். சக்திவேல் சுகன்யா கிட்ட கேட்குறாங்க, நீ சொல்றத ஏன்னா எப்படி நம்புறது? நீ உன் புருஷன் கூப்பிட்டான்றதுக்காக அவங்க கூட கிளம்பி போற, இப்போ எப்படி நம்புறதுன்றாங்க. அவரை நான் விருப்பப்பட்டு ஒன்றும் கல்யாணம் பண்ணலன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட நீங்க கேட்குறீங்க. நான் அவரை விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ண, நீங்க கட்டாயப்படுத்தினால தானே நான் அவரை கல்யாணம் பண்ண. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு எல்லாம் தான் தெரியுது. அப்புறம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க? அதுவும் இல்லாம என் புருஷனுக்கு நாங்க சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கல்யாணமே பண்ணேன். இப்ப என்னடானா அந்த 3 வீட்டுல எங்களை அடைச்சு வச்சிருக்காங்க. இப்பவே பிரிவினை அவங்க பசங்களுக்கெல்லாம் நல்லா சொகுசா இருக்கிற ரூம், எங்களுக்கு சின்னதா குருவி கூடு மாதிரி இருக்கு அந்த வீடு. அதுல ஒரு ஃபேன் இல்ல, ஒரு ஏசி இல்ல, எதுவுமே இல்ல. நான் எப்படி வாழ்ந்த பொண்ணு தெரியுமா? இப்ப இங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எனக்கெல்லாம் தெரியாது. நான் அந்த வீட்டை விட்டு வரணும். அதுக்கு என்னால என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணணும். அவரை அப்படியே கூட்டிட்டு வந்தா என் மச்சான் குடும்பம் என் மச்சான் சொல்லிட்டு போவாரு. அவராவே வீட்டை விட்டு வெளியே வர்ற மாதிரி நான் நடந்துப்பேன். அதை வச்சு திரும்ப அவர் போகணும்னு நினைச்சா கூட போக கூடாது. அப்படி நான் பண்ணிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு சுகன்யா சக்திவேல் கிட்ட சொல்றாங்க. நீ மட்டும் அவனை பிரிச்சு கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா சொத்து உனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுவும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு சுகன்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சொத்துக்காக பழனியை பாண்டியன் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வருவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.